போராட்டம், வஞ்சிக்கப்பட்ட பெண்களுக்காக நீதி கேட்கும் போராட்டம். கயவர்களே, கயவர்களே, காமவெறி கயவர்களே, காதல் என்ற பெயராலே அப்பாவி கண்ணியரை கவர்ந்து சென்று கற்பழித்து கசக்கி போட்ட கயவர்களே, அடித்து உடைத்த ஆடைகளை அவிழ்த்து விட்டு படம் எடுத்து அதை காட்டி காட்டி மிரட்டினாயே, நாயை போல விரட்டினாயே. கதறுதே, 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 கதறுதே. பெண்கள் தானே, பெண்கள் தானே, உன் அம்மாவும் உன் தங்கையும், உன் அக்காவும் உன் மாமியும் அவர்களை போன்ற பெண்கள் தானே. உன் வீட்டு பெண்களை உள்ளறையில் நிற்க வைத்து ஆளை இத்தனை காலம் தப்பித்தானே, நீதி காக்கும் காவல்துறையில் கருப்பாடுகள் நுழைந்ததால் இத்தனை காலம் தப்பித்தானே, இன்னும் பெண்கள் கற்பழித்தானே. பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கடந்த சில தினங்களுக்கு முன்னால் வெளிவந்த பாலியல் பயங்கரம், நாட்டையே உலுக்கி இருக்கின்ற காம கொடூரர்களின் காட்டுமிராண்டித்தனங்கள், சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி அவர்களை வீடியோ எடுத்து அவர்களை அச்சுறுத்தி அவர்களை கூட்டு பலாத்காரம் செய்த காம கொடியவர்கள் தற்பொழுது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிடிபட்டவர்கள் 4 பேராக இருந்தாலும் அவர்களுக்கு பின்னணியிலே இன்னும் பல பேருடைய பின்புலத்தில் தான் இது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்று நாளுக்கு நாள் பதற வைக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே இஸ்லாம் என்றால் அது பிறர் நலம் நாடுதல் என்கிற அடிப்படை இலக்கணத்தை புரிந்திருக்கிற முஸ்லிம்கள் உலகத்திலே யார், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழியை பேசுபவர்களாக இருந்தாலும், எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கிற கொடுமையை தட்டி கேட்பதற்காக, அடக்கு முறையை எதிர்ப்பதற்காக, அநீதிக்கு எதிராக ஆர்ப்பரிப்பதற்காக களம் கண்டு கொண்டிருக்கிற இந்த முஸ்லிம் பேர் இயக்கங்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தின் வாயிலாக பொதுஜன மக்களுக்கும் சட்டத்தை காக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கு துல்லியமாக சில செய்திகளை சேகரித்து செல்லுகிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் 4 திசையிலிருந்தும் கிடைக்கின்ற செய்திகளை நாடெங்கிலும் பரவச் செய்கின்ற ஊடகத்துறை நண்பர்களுக்கும், இந்த போராட்ட களத்திலே அங்கம் வகித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும், ஆங்காங்கே இங்கே என்ன சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற
தொப்புள் கொடி உறவுகள் வியாபார பெருங்குடி மக்களுக்கும் ஒரு சில செய்திகளை பதிவு செய்வதற்குத்தான் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அபலை பெண்களை ஆசை வார்த்தை காட்டி அவர்களுடைய கற்பை சூறையாடியவர்களை இந்த நாட்டின் ஈபிகோ சட்டத்தின் பிடியிலே தண்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காக நாங்கள் போராட்டம் நடத்த வரவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கின்ற சட்டங்கள் முழுக்க முழுக்க மனித குலத்தை நாசமாக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கிறது. அந்த சட்டங்களின்படி எந்த குற்றவாளிகளுக்கும் நாம் எதிர்பார்க்கின்ற நியாயமான தண்டனைகளை வாங்கி கொடுக்க முடியாது. எய்ட்ஸ் என்கிற அந்த நச்சு கிருமியை பரவவிடக்கூடிய விபச்சாரம் என்கின்ற மானங்கெட்ட செயல் இந்த நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கட்டிய அந்த கணவனுக்கு துரோகம் செய்து அடுத்த ஆணோடு கள்ள தொடர்பு வைக்கக்கூடிய தரங்கெட்ட செயல் இந்த நாட்டு சட்டத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கு மத்தியிலே கூட்டு பலாத்காரத்தால் தன் மானத்தை இழந்தவர்கள் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய அந்தரங்கங்கள் காற்றில் பறக்கப்பட்டு விடுமோ என்று பதறிக்கொண்டிருக்கிற தாய்மார்களுக்கு இந்த நாட்டின் சட்டப்படி நீதி கிடைக்குமா என்றால் கிடைக்கவே கிடைக்காது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் ஏதோ இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலும் பொள்ளாச்சி சம்பவத்தை உலக அதிசயமான அபூர்வமான ஆச்சரியமான புதிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? கிடையாது. இதே நாட்டிலே கடந்த பல ஆண்டுகளாக ஏராளமான பாலியல் குற்றங்கள் அரங்கேற்றப்பட்டது. கூட்டு பலாத்காரங்கள் நடந்தது. அந்த குற்றவாளிகள் கூண்டிலேற்றப்பட்டார்கள், தீர்ப்பு வழங்கப்பட்டார்கள், தூக்கு தண்டனை என்று அறிவிக்கப்பட்டார்கள். தூக்கு மேடை ஏறினார்களா? கிடையாது. கடந்த 2009ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவிலே 9 பேர் சேர்ந்த ஒரு கொள்ளைக்கார கும்பல் ஒரு வீட்டிலே புகுந்து அந்த வீட்டில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் சூறையாடுகிறது. கொள்ளையடிக்கின்ற குற்றம். அங்கே இருக்கின்ற 5 ஆண்களையும் கொலைவெறி தாக்குதலோடு படுகொலை செய்து விடுகிறது. கொலை குற்றம். அங்கே இருந்த ஒரு பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்து கற்பழித்து கொலையும் செய்து விடுகிறது. கற்பழிப்பு குற்றம். இப்படி பலதரப்பட்ட செக்ஷன்ல கைது செய்யப்பட்ட அந்த 9 பேரும் உடனடியாக உச்சநீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டார்கள். தூக்கு மேடை ஏறினார்களா? இந்த நாட்டில் என்ன நடந்தது தெரியுமா? கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் இந்த குற்றவாளிகள் நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் கற்பழித்ததற்கு, கொலை செய்ததற்கு, கொள்ளையடித்ததற்கு சாட்சிகள் இல்லை என்று சொல்லி அவர்கள் நிரபராதிகளாக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் நட்ட ஈட்டை நம் வரிப்பணத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். இதான் நம் நாட்டு சட்டம். சின்னஞ்சிறு சிறுமி பால்வடியும் குழந்தை, அந்த சிறுமி ஆசிஃபாவை கோயில் கருவறை என்று கூட பாராமல் அங்கே கொடூரமான முறையிலே பலாத்காரம் செய்துவிட்டு அதை அடித்து கொலை செய்துவிட்டு அதை பாலித்தீன் கவர்ல போட்டு பல நாட்கள் வேட்டையாடிய வெறி பிடித்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். தண்டிக்கப்பட்டார்களா? இல்ல. ஆபாச இணைய தளங்கள் வழியாக சின்னஞ்சிறு சிறுமிகள் மீது வக்கிர புத்தி காட்டக்கூடிய காட்சிகளை பார்த்து 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 சைக்கோ புத்தியின் காரணத்தினால் ஹாசினி என்ற சிறுமியை பலாத்காரம் செய்து கொலை செய்த கொடியவன் தக்ஷன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். இதே தமிழகத்திலே தண்டிக்கப்பட்டானா? தூக்கில் தொங்கவிடப்பட்டானா?
நடு ரோட்டில் நிக்க வைத்து கண்டம் துண்டமாகத்தான் வெட்டி வீசப்பட்டானா? இல்ல. இந்த நாட்டில் ஐனாவரம் என்கிற பகுதியில் காது கேளாத ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு 11 வயது சிறுமி பேச முடியவில்லை. தனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்ல தெரியாத சிறுமியை ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பல பேர் சேர்ந்து வேட்டையாடினார்கள். கதற கதற பலாத்காரம் செய்தார்கள், அடித்து துன்புறுத்தினார்கள். இளைஞன்ல இருந்து 60 வயசுக்கும் அதிகமான கிழவன் வரைக்கும் இந்த காம வேட்டையில் இறங்கினார்கள். கைது செய்யப்பட்டார்களே, தூக்கு மேடை ஏறினார்களா? இல்ல. அதே நிலைதான் இந்த பொள்ளாச்சியிலே இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிற 4 பேராக இருக்கட்டும். இனிமேல் இவர்கள் பின்புலத்தில் இருந்து கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிற 25 பேராக இருக்கட்டும். இவர்களுக்கு 1 வருடம் அல்லது 2 வருடம் அவர்களுக்கு நல்லபடியாக பாதுகாப்பாக சிறைச்சாலையில் வைத்து சோறு போட்டு அவர்களை அடுத்த முறை பாதுகாப்பாக குற்றம் செய்வது எப்படி என்று சொல்லிக் கொடுத்து அனுப்பலாமே தவிர இவர்கள் பாடையில் ஏற்றப்பட மாட்டார்கள். அதனால்தான் நாங்கள் இந்த நாட்டு சட்டத்தின்படி அவர்களுக்கு தண்டனை கேட்க வரவில்லை. இந்த நாட்டின் சட்டத்தின் பிடியிலே இவர்களை போய் முறையிடுகிற நேரத்திலே காவல்துறை இதிலே நீதி செலுத்தும் என்று நினைக்கிறீர்களா? சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் என்கிற நம்பிக்கை இன்னும் உங்களுக்கு இருக்கிறதா? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உச்சி வெயிலாக இருந்தாலும், கடும் குளிராக இருந்தாலும், நட்ட நடி ராத்திரியாக இருந்தாலும், திடீரென்ற ஒரு அவலக்குரல் வந்தால் அதை கேட்டு ஓடோடக்கூடிய, பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் தன் கடமையை உணர்ந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அந்த இடத்திலும் இருக்கின்ற பெருச்சாளிகள், காட்டுமிராண்டிகள், மாமா வேலை பார்க்கக்கூடிய கருப்பாடுகள் இருக்கத்தானே செய்கிறார்கள். இதே திருப்பூரிலே பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்த ஒரு பெண்ணை ஓங்கி அறைந்து காதை கிழித்தவர் இந்த பாண்டியராஜன். அவருக்கு ப்ரமோஷன் வழங்கப்பட்டு பொள்ளாச்சியிலே எஸ்பி ஆக்கப்படுகிறார். அந்த பொள்ளாச்சியிலே இந்த குற்றச்சாட்டு FIR பதிவு செய்யப்படுகிற இடத்துக்கு வருகிறது. இது சம்பந்தமா விசாரிக்கப்படல, அதை ஆராய்ச்சி செய்யல, அந்த விசாரணை முடிவடையில பொசுக்குன்னு சொல்லிட்டாரு. இதற்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அரசியல்வாதிகள் பின்புலம் இதில் இல்லை என்று தடாலடியாக சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு என்ன வந்தது? குற்றவாளிகளை காட்டி கொடுப்பதற்காக பாதிக்கப்பட்டவன் வந்து நிற்கிறான். நம் நாட்டின் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பாதிக்கப்பட்டவர்களின் பெயரை வெளியே சொல்லக்கூடாது. உங்களை எல்லாரையும் நான் கேட்கிறேன், கடந்த 2012ஆம் ஆண்டு டெல்லியில் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி பேருந்தில் பயணிக்கிறார். அந்த நள்ளிரவுல காம கொடியவர்கள் சிலரால் அந்த பெண் கற்பழிக்கப்பட்டால், கொலை செய்யப்பட்டால், பேருந்திலிருந்து தூக்கி எறியப்பட்டாலே அவள் பேர் என்ன? என்னங்க? என்ன? நிர்பயா, அப்படிதானே? அது அந்த பொண்ணுடைய பேர் கிடையாது. நிர்பயா என்றால் பயப்படாதே என்ற அர்த்தம், அவ்வளவுதான். பயத்தை அற்றுவிடு என்றுதான் அர்த்தம். அந்த பெண்ணுடைய பெயரை வெளியே சொல்லக்கூடாது என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி 2012 இருந்து 2019 வரைக்கும் இத்தனை வருஷம் நம்ம யாருக்கும் அந்த பொம்பளை பேர் தெரியல. அது ஆவணங்கள்ல பதிவா இருக்கிறது. இருந்தாலும் அதற்கு புனை பெயர் சொல்லி ஏன் பேசுகிறோம்? ஒரு குற்றம் சுமத்துகிற இடத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பெயரையோ, அவர்களுடைய குடும்பத்தவர்களை பற்றிய விவரங்களையோ, அவர்களுடைய முகவரியை சொன்னால் அந்த குற்றவாளிகள் அவர்களை அச்சுறுத்துவார்கள், கம்ப்ளைண்ட் கொண்டு வருவதற்கு பயப்படுவார்கள் என்கிற அச்ச உணர்வின் காரணத்தினால் தானே இந்த நாட்டு சட்டம் அப்படி இருக்கிறது. ஆனால் இதே பாண்டியராஜன் அவரிடத்தில் ஊடகங்கள் கேட்கிறது, இதை புகார் கொடுத்தவர்கள் யார்? அவர் பட்டவர்த்தனமாக இந்த பொண்ணுதான் கொடுத்திருக்கிறது என்று சொன்னதற்கு காரணம் என்ன?
என்ன மிரட்டுகிறீர்களா? பின்னால் மூடி மறைக்கப்பட்டிருக்கிற 200 பெண்களும் வந்துவிடக் கூடாது என்று அச்சுறுத்துகிறீர்களா? இந்த லட்சணத்தில் இருந்தால் இந்த நாட்டு சட்டத்தின்படி எப்படி இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள்? எப்படி இவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசியல்வாதிகளாவது இதை கையில் எடுத்தார்களா? தேர்தல் நேரம் வேற, மற்ற நேரம் விடுங்க, தேர்தல் நேரம். எந்த ஒரு அரசியல்வாதியும் தேர்தலில் 1000 வாக்குறுதி கொடுப்பானே, இத விஷயமா பேசினானா? பாதிக்கப்பட்ட பிரச்சனைக்கு வாய் திறந்தார்களா? பாஜக ஆட்சியில் இல்லாத பொழுது டெல்லியிலே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாள் என்பதற்கு நாடே கொந்தளித்தது, பாஜகவும் கொந்தளித்தது, கருத்து சொன்னது, கடும் போராட்டங்களை அறிவித்தது. இன்றைக்கு இதே பொள்ளாச்சியில் நடத்தப்பட்டிருக்கிற இந்த பாலியல் குற்றங்களை பற்றி கருத்து கேட்கிற பொழுது பாஜகவினுடைய இல கணேசன் சொல்கிறார், அது என்னன்னு எனக்கு தெரியாது, அந்த விஷயம் சம்பந்தமா நான் ஒண்ணுமே படிக்கல என்று சொல்கிறாரே. இது யாருக்குமே தெரியாத, மூடி மறைக்கப்பட்டிருக்கிற, புதிர் போடப்பட்டிருக்கிற, பேப்பர்ல கடைசி பக்கத்தில் வந்த பெட்டி செய்தியா அல்லது நாடே பற்றி எறிகின்ற ஒரு வைரலான செய்தியா? அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கதிராமங்கலம், நெடுவாசல், மீத்தேன், அதான், வேற இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற நாய் சேகர்கள் வாய் திறந்தார்களா? எச்சைகள் வாய் திறந்தார்களா? ஏன் வாயை திறக்கல? என்ன காரணம்? இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பூசி மொழியாவது சொன்னார்களா? அப்ப பின்னணியில் யார் இருப்பதாக நாங்கள் சந்தேகப்படுவது? சரி, ஆளுங்கட்சி இப்ப நீங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற இடத்தில் இருப்பதாக சொல்கிறீர்களே, தமிழகத்தினுடைய பாதுகாப்பை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் வாய் திறந்தாரா? இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது, அதுவும் உங்களுடைய கட்சியை சார்ந்தவருடைய தொகுதியில் நடந்திருக்கிறது, ஒரு தமிழகத்தினுடைய துணை சபாநாயகருடைய தொகுதியில் நடந்திருக்கிறது. இதற்கு என்ன பேசினீர்கள்? என்ன கண்டனத்தை பதிவு செய்தீர்கள்? எங்கே அந்த முதலமைச்சர்? எங்கே அந்த ஓ பன்னீர்செல்வம்? எங்கே போயிருக்கிறார்கள்? வாய் திறந்தார்களா? இந்த டெல்லியில் நடந்திருக்கிற அந்த பாலியல் குற்றத்தை பற்றி தமிழகத்தின் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள், நாட்டில் ஏதாவது பாலியல் குற்றம் வந்தால் அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும் சொன்னார்களே, அந்த ஜெயலலிதாவுடைய ஆத்மாவின் பெயரால் இயங்குகிறோம் என்று சொல்லுகிற இந்த எடப்பாடி இது குறித்து வாய் திறந்தாரா? ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இதில் உள்ள குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்களா? எவன் எந்தெந்த தொகுதியில் நிற்க போகிறார்கள் என்று பேரம் பேசிவிட்டு பேசுகிற நேரம், யார் யார் எங்கே மோதுகிறார்கள் என்று அரசியல் பேரத்தை பற்றி பேசுகிற நேரம், ஒரே ஒரு வார்த்தை, இந்த தமிழகத்தின் பெண் இனத்தை பற்றி பேச வந்திருக்கிறதா? அப்ப ஆட்சியாளர்களும் உதவி செய்ய மாட்டீங்க, காவல்துறையும் பக்கபலமா அங்க சில பேர் நிக்க மாட்டாங்க. அங்க இருந்து இந்த வீடியோ காட்சிகள் ஊடகங்கள் வழியாக வெளியே போகிறது. உயர் நீதிமன்றம் இதை பரப்பிய நக்கீரன் உட்பட அவர்களை விசாரணை செய்வதற்கு உத்தரவு போடுகிறது. அவர்களுக்கு கொடுத்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுதா? எங்கே கசிந்தது? எப்படி வெளியே வந்தது? அந்த சகோதரன் கொடுத்திருக்கிற வீடியோ காட்சிகள் 4 மட்டும்தானா? அதற்கு பின்னணியிலே ஆயிரக்கணக்கான வீடியோ என்றார்களே, எங்கே போனது? இப்பொழுது அதை எடுத்து ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. போனை தோண்டி துருவ இனி எல்லாம் வருங்கிறாங்க. என்னைக்கு வரும்? இந்த காயமெல்லாம் ஆறுனதற்கு பிறகு, ஒரு வாரம் 10 நாட்கள் இந்த மீடியாவில் வைரலாக பேசி முடிச்சு விட்ட பிறகு, அதற்கு பிறகு எல்லோரும் இதை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை என்று ஒதுங்கினதற்கு பிறகு அவர்கள் சொன்னது போல வீடியோ எதுவும் கிடைக்கவில்லை என்று அங்கே சாட்சியங்களை அளிக்கப் போகிறீர்களா? இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சட்டத்தின் ஓட்டைகளின் காரணமாகத்தான் இந்த நாட்டின் சட்டப்படி இவர்களுக்கு தண்டனை வேணாம். இவர்களுக்கு ஒட்டுமொத்த மக்களினுடைய நியாயங்களின்படி, பாதிக்கப்பட்டவர்களுடைய உள்ள குமுறலின்படி தண்டனையை கொடுங்கன்னு கேட்கிறோம்.
ஓநாய்களின் கூட்டத்திலே ஆடு திணறிக் கொண்டிருப்பது போல, மான் குட்டிகள் தன் உயிரை காத்துக்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருப்பது போல, என்ன ஒன்னும் பண்ணிராதீங்க, அடிக்காதீங்க, வேதனையா இருக்கிறது, வலிக்கிறது, என் ஆடையை அவிழ்த்து விடுகிறேன் என்று கூட்டு பலாத்கார கொடியவர்களுக்கு மத்தியிலே வேதனைப்பட்ட இந்த பெண்ணினுடைய அவலக்குரலுக்காக வேண்டி அந்த குடும்பத்துக்காரன் கேட்டீங்களா இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம்னு? அதை நிறைவேற்றுங்க. அதுதான் பாதிக்கப்பட்டவர்களின் ஆறுதலை பெற்றுத் தருகிற தீர்ப்பாக இருக்கும். இனிமேல் நாட்டில் எவனும் இந்த கேடுகட்ட செயலை பற்றி சிந்திக்க கூட மாட்டான் என்று சொல்லப்படுகிற வகையில் இருக்கும். இல்லைன்னு வைங்க, இந்த நாட்டு சட்டங்களின் ஓட்டைகளால் ஒரு காலத்திலும் பாலியல் குற்றம் ஒழியாது. சமீபத்தில் ஒரு ராணுவ பெண்மணிக்கு, நாட்டை காப்பாற்றுகிற ராணுவ பெண்மணிக்கு பாலியல் டார்ச்சர், செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறாங்க. மீறினால் கொலை பண்ண வேண்டி இன்னொருத்த மிரட்டான். முடியுதா? தண்டிக்க முடியுதா உங்களுக்கு? அதன் காரணமாகத்தான் நாம் சொல்லுகிறோம், இன்றைக்கு குற்றங்கள் குறைவதற்கு இஸ்லாமிய சட்டங்களை பாருங்கள். இது இஸ்லாம் சொல்லுகிறது, வேற ஒரு மார்க்கம் சொல்லுகிறது என்று ஒரு காழ்ப்புணர்வின் காரணமாக மக்களுடைய நியாய உணர்வுகளை மழுங்கடித்து விடாதீர்கள். இது இஸ்லாமிய சட்டம் என்று நீங்கள் பார்ப்பதற்கு முன்னால், சில ஆண்டுகளுக்கு முன்னால் வினோதினியினுடைய முகத்தில் ஆசிடை தூக்கியை வீசினானே, அவனை என்ன செய்யலாம் என்று எல்லோரும் கேட்டார்கள். வினோதினி இடத்திலேயே கேட்டார்கள், என் முகத்திலே ஆசிடை வீசியவனை போல அவன் மூஞ்சில ஆசிடை வீசணும்னு சொன்னாலே, அதை செஞ்சிருந்தீங்கன்னா நாட்டில் எவனாவது இந்த பாலியல் சேட்டையில் ஈடுபட்டிருப்பானா? அவருடைய தகப்பனார்கிட்ட கேட்டாங்க, உங்க மகளை இந்த அளவிற்கு நாசமாக்குனாங்களே, என்ன பண்ணணும்? அவர்களை தூக்கில ஏத்தலாமான்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு? தூக்கில ஏத்தாதீங்க, ஒரு நொடியில செத்து போயிருவான், அவனை நடுரோட்டில் நிக்க வச்சு ஆசிட வீசி கதற கதற சாகடிங்கன்னாரே. பாதிக்கப்பட்டவனுடைய உள்ள குமுறலை வைத்து தீர்ப்பளித்தீர்களா? அப்படி தீர்ப்பளித்து பாருங்கள், இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த கூட்டு பலாத்கார வெறியர்கள், காம கொடூரர்களுடைய கொட்டம் அடக்கப்படும், ஒடுக்கப்படும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்து இனிவரும் காலத்தில் பெண் இனத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இதற்கு சரியான சட்டம் ஏற்றக்கூடிய ஒரு நியாயமான ஆட்சியை வழங்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் களத்தில் சொல்லிக் கொள்கிறோம். இரண்டாவது, பெற்றோர்கள், நாம் வாழக்கூடிய பகுதியை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பாலியல் குற்றத்தில் ஈடுபடுபவனுடைய மர்ம பகுதியை வெட்டி எறிந்துவிட்டு ஒரு வாரத்திலே மரண தண்டனை வழங்குகிற சீனாவிலே நாம் வாழவில்லை. குற்றச்செயலை உறுதிப்படுத்திவிட்டு 4 நாட்களிலே அவனை சாகடிக்கிற ஐக்கிய அரபு அமீரகத்திலே நாம் வாழவில்லை. குற்றச்செயல்களை 7 நாட்களில் உறுதி செய்துவிட்டு அவனுக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிற ஆப்கானிஸ்தானிலே நாம் வாழவில்லை. நடு ரோட்டிலே நிற்க வைத்து பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவனை சுற்றிலும் மக்கள் காட்சி பொருளாக வைத்து கழுத்தை கண்டந்துண்டமாக வெட்டுகிற சவுதி அரேபியாவில் நாம் வாழவில்லை. பாலியல் குற்றங்களை செய்தவனை பாதுகாப்பான முறையிலே ஜெயிலில் அடைத்து அவனுக்கு கோழிக்கறியும் குருமாசோரையும் கொடுத்து அவனை நிம்மதியாக வாழ வைத்து ஓரிரு ஆண்டுகளில் பெரிய ரவுடியாக்கி அனுப்பக்கூடிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறோம், பெண் குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதியுங்கள். போன் வைத்திருக்கிறார்களா? அது அவர்களுக்கு தேவையா? யாரோடு பழகி கொண்டிருக்கிறார்கள்? யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? எங்கே வெளியே செல்கிறார்கள்? யாரோடு தனித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சுதாரித்துக் கொள்ளுங்கள், விசாரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள் வெளியே செல்கிற பொழுது பக்கத்து வீட்டுக்காரரு, என் கூட படிக்கிறவன், இவன் எனக்கு அண்ணன் மாதிரி, இவன் எனக்கு மாமன் மாதிரி என்று யாரையும் நம்பி அனுப்பிவிடாதீர்கள். கூட பிறந்தவன் மட்டும்தான் அண்ணன், வேற எவனையும் அண்ணன் என்று அனுப்பிடாதீங்க. அவன் அயோக்கியன், அந்நியனாகத்தான் இருப்பான். கூட பிறந்தவன் மட்டும்தான் அந்த சகோதரியை தகப்பனுடைய இடத்தில் வைத்து அரவணைப்பான், அரணாக இருப்பான். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
குழந்தைகளை அனுப்பி வைக்கிற பொழுது வாட்ச்மேனா இருப்பாங்க, வயசு பார்க்காதீங்க, கிழவனா இருந்தாலும் இந்த காமச்சேட்டில் ஈடுபடுவார்கள், குமரனாக இருந்தாலும் ஈடுபடுவார்கள். இவன் வயசான கிழவன், இவன் குமரன், இவன் நல்லவன், இவன் கெட்டவன் என்று நீங்கள் ஆளை பார்த்து தீர்மானிக்காதீர்கள். அவன் ஆம்பளையாத்தான் இருப்பான், ஆம்பளை புத்தியத்தான் காட்டுவான் என்று நினையுங்கள். ஆட்டோக்காரனா, எலக்ட்ரீசியனா, பிளம்பரா, மெக்கானிக்கா, கரண்ட் பில்லு மின்சாரம் செக் பண்ணக்கூடிய வரவனா, வீட்டில் கணக்கெடுக்க வரவனா, நீங்க வெளியே அனுப்புற இடத்துல தனிமையில் போறாங்களா, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்களா, ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பான முறையில் கண்காணிங்க. எந்த ஒரு ஆணோடு தனித்திருந்தால் அது விபச்சாரத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்லிக் கொடுங்கள். ஒரு பெண் என்ன செய்கிறாள், இஸ்லாம் என்கிற வட்டம் வருகிற பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் அது விபச்சாரத்திலே கொண்டு போய் விடும் என்ற உணர்வு இருக்கும். மற்ற சமூகத்திலே அப்படிப்பட்ட ஒரு பேணுதல் சட்டம் வரம்பு இல்லை. ஆனால் அவள் என்ன செய்கிறார், திருமணம் முடிக்க போற காதலிக்கிற பையன் தானே என்று போகிறார். ஆனால் போகிற நேரத்தில் ஏற்படுகிற விளைவு கூட்டு பலாத்காரத்தில் செத்து மடிகிறாள். அதனால் சொல்கிறோம், உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பான முறையிலே நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். சின்னஞ்சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி எச்சரிக்கையா இருங்க. பொம்பளை பிள்ளையை பெத்துட்டோம், எச்சரிக்கையா இருங்க. அந்த பிள்ளைக்கு இது நல்ல தொடுதல், இது கெட்ட தொடுதல்னு சொல்லி கொடுப்போமே. யாரு தொடலாம், யார் உன்னை அழைக்கலாம், யார் கிட்ட வந்து பேசலாம் என்று தராதரம் பிரித்து கொடுப்போமே. இனிமேல் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல்னு சொல்லாதீங்க. உன்னுடைய தாய் தகப்பனை விட, உன் உடன் பிறந்த சகோதரனை விட, உன்னுடைய பிள்ளையை விட எவனா இருந்தாலும் சரி உன்னை தொடவே கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க. குட் டச் பேட் டச்லாம் கிடையாது, டோன்ட் டச்னு சொல்லிக் கொடுங்க. இப்படி தான் பிள்ளைங்களை அனுப்பணும். வாத்தியார்களாக இருந்தாலும் சரி, அவன் ஆசிரியராக இருந்தாலும் ஆம்பளை என்பதை தெளிவுபடுத்தி அனுப்புங்க. எச்சரிக்கையாக இருங்க. இது பெண்ணினத்திற்கு நீங்கள் சொல்லித் தருகின்ற ஒரு பாதுகாப்பு பெட்டகம் மட்டுமல்ல, கூடுதலான ஒரு சட்டத்தையும் சொல்லுங்கள். இதை நாங்கள் போராட்ட களத்தில் ஏதோ இது போன்ற பிரச்சனைகளின் பொழுது சொல்லக்கூடிய தீர்வாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு இடத்திலும் இது மாதிரி பலதரப்பட்ட போராட்டங்களுக்கு காவல் காக்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடாது என்றால், பலதரப்பட்ட இடங்களில் இது போன்ற குற்றச்செயலை ஒடுக்குவதற்காக காவல்துறை அதிகாரிகள் அந்த குற்றவாளிகளை தேடி அலைந்து திரிந்து இப்படியே வாழ்க்கை மாளக்கூடாது என்றால், காவல்துறை அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் போங்க, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு போங்க, ஒவ்வொரு கல்லூரிகளுக்கு போங்க, பெண்கள் எப்படி வாழணுங்கிற ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. கூடுதலா எவனாவது உன்னுடைய கற்பை சீண்டினால், உன்னை ஏமாற்றினால், உன்னை கூட்டு பலாத்காரத்தில் திணித்தால் நீ தெளிவாக இரு, நீ தைரியமாக இரு. ஈபிகோ 100வது சட்டத்தின்படி நீ உன்னுடைய உயிரை, உன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீ அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி அவர்கள் செத்து போனாலும் நீ குற்றவாளி கிடையாது, நீ சட்டத்தை கையில் எடுக்கலாம் என்று சொல்லி காவல்துறை அதிகாரிகள் பள்ளி கல்லூரி பெண்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுங்கள். கடைசி கட்டம் இதுதான். இந்த பெண்ணினத்தை காப்பாற்றுகிற ஒரே ஒரு திட்டமாக இருக்கும் நம் நாட்டினுடைய நிலைமைக்கு ஏற்றாற்போல். இதை கவனத்தில் கொண்டு இறுதியாக நாம் சொல்லிக்கொள்வது, இந்த நாட்டிலே குற்றவியல் சட்டங்கள் உறுதி செய்யப்படாத வரைக்கும் இந்த பாலியல் குற்றங்கள் ஒருபோதும் ஒழியாது. பொதுவாக வந்திருக்கிற மக்களுக்கு சொல்கிறோம், உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு, உங்களுடைய பிள்ளைகளின் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு, உங்களுடைய கற்பை காத்துக் கொள்வதற்கு, உங்களை வழிப்பறி செய்யக்கூடிய அந்த கொள்ளைக்காரிடமிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த நாட்டு சட்டத்தின்படி, ஈபிகோ பிரிவு 100 படி நீங்கள் உங்களை மோதக்கூடியவர்களை எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை எதிரே கொள்ளுங்கள். அதன் மூலமாக நீங்கள் குற்றவாளிகள் அல்ல, நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். இதுதான் கடைசி கட்டத்தில் இந்த நாட்டில் பாலியல் கொடுமைகள் குறைவதற்கு இறுதி கட்டமாக இருக்கிற ஒரே ஒரு தீர்வு. நாம் ஏற்கனவே சொன்னோம், இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளி கல்லூரிக்கு படிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு துப்பாக்கி வேணும்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள்கிட்ட முறையிடுங்க. பொள்ளாச்சியில் சில பெண்கள் போயிட்டாங்க, எங்களுக்கு துப்பாக்கி கொடுங்க, எங்கள் கற்பை சூறையாடுபவர்களை சுட்டு கொள்ள வேண்டும்
இபிக 100 நாங்கள் பயன்படுத்தணும், எங்கள் பாதுகாப்புக்கு துப்பாக்கி கொடுங்கன்னு கேட்க போனார்கள். நாட்டில் உள்ள எல்லா பெண்களுக்கும் துப்பாக்கி கொடுக்க முடியாது. நாட்டில் உள்ள எல்லா இடத்திலும் இது போன்ற சட்டம் சீர்குலைவு ஏற்பட்டால் அதை பார்த்து சும்மா இருக்க முடியாது. அதன் காரணத்தினால், இதன் நெருக்கடியால் இந்த நாட்டிலே விரைவாக வாழக்கூடிய மக்களுக்கு, உலகத்திலேயே பெண்கள் சிறுமிகள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு என்று சொல்லக்கூடிய இடத்துல முதலிடத்தை இந்தியா பெற்றிருக்கிறதே. இந்த அவமானத்தை, இந்த அவலத்தை துடை தெரிய வேண்டும் என்றால் இந்த நாட்டு மக்களின் கூட்டு மனசாட்சியின்படி, அந்த நியாயமான கோரிக்கையின்படி இந்த குற்றவாளிகளை நடு ரோட்டிலே நிற்க வைத்து கண்டந்துண்டமாக வெட்டி எறிய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாட்டிலே இது போன்று அவசர சட்டத்தை கொண்டு வாருங்கள். கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபட்டவர்கள், பாலியல் கொடுமையில் ஈடுபட்டு அது நிரூபிக்கப்பட்டு விட்டால் கோர்ட் கிடையாது, நீதிமன்றம் போக வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம், அவர்களை முச்சந்தில நிற்க வைத்து அவர்களை சாகும் வரைக்கும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவசர சட்டத்தை வரக்கூடிய ஆட்சி சட்டமேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்